தனக்கு ADHD எனப்படும் நரம்பியல் பிரச்சனை இருப்பதாக பிரபல நடிகர் ஃபகத் ஃபாசில் கூறியிருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஆபத்தானதா என்பது பற்றி மருத்துவ நிபுணரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரங்கள் இவை. மலையாள சினிமாவில் முன்னணி நடிகராக திகழும் ஃபகத் ஃபாசில் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் தொடர்ந்து தடம் பதித்து வருகிறார். மாமன்னன் திரைப்படத்தில் வரும் ரத்னவேல் கதாபாத்திரத்தில் தனது தனித்துவமான நடிப்பின் மூலம் தமிழில் தனக்கென பெரும் ரசிகர் பட்டாளத்தையே அவர் உருவாக்கியுள்ளார். இதேபோல் ஃபகத் ஃபாசில் சமீபத்தில் நடித்து வெளியான ஆவேசம் திரைப்படம் மலையாளம் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு என பிற மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. குறிப்பாக கருங்காலி அல்லே பாடலுக்கான அவரது இருவேறு முகபாவனை சமூக வலைதளங்களில் இன்றளவும் வைரலாக இருக்கிறது. மீம் கிரியேட்டர்கள் முதல் IPL ஹைதராபாத் கேப்டன் பேட் கமின்ஸ் வரை யாரையும் விட்டு வைக்காத இந்த ஆவேசம் எஃபெக்ட் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோக்களாக உலா வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் கேரளாவின் தனியார் நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஃபகத் ஃபாசில் தனக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் எனப்படும் நரம்பியல் குறைபாடு இருப்பதாக கூறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். பொதுவாக இந்த குறைபாடு குழந்தைங்களுக்கு தான் ஏற்படும். சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சா ஈஸியாக குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 41 வயசில் வந்திருக்கு. குணப்படுத்திடலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன். ADHD குறித்து சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயனிடம் பேசினோம். 12 வயசுக்கு முன்னாடி குழந்தைகளுக்குலாம் அந்த அந்த டைம்ல ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இதுல இன்னட்டென்ஷன், அதாவது கவனச்சிதறல், அப்புறம் இம்பல்சிவிட்டி, முன் யோசனை இல்லாம டக்குன்னு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ADHD கோர் கேரக்டரிஸ்டிக். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனால என்னன்னா குழந்தைங்களால ஒழுங்கா ஸ்கூல் அட்டன் பண்ண முடியாது, கவனச்சிதறல் இருந்துகிட்டே இருக்கும், மற்ற குழந்தைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஸ்கூல்ல மட்டும் இருக்காது, வீட்லயே இது நிறைய பார்ப்பாங்க. இது நிறைய இருக்கும் போது நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ADHD இருக்கிறதுனால குழந்தைங்களால அகாடமிக் டிஃபிகல்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில இருந்து மேல வர வந்து ஜாப்ல நிறைய இடத்துல பிரச்சனைகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபகத் ஃபாசிலுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என கேட்டதற்கு அவர் தந்த விளக்கம் இது. ஃபகத் ஃபாசிலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இன்கேஸ் அந்த அடல்ட் ADHD ஒரு டயக்னோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அடல்ட் ADHDனால அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி சின்ன வயசுலயே வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சரியாயிடும். ஒரு சின்ன வயசுல இருந்து அடல்ட்ஹுட் வரும்போதே வந்து அதெல்லாம் சரியாயிடும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி பெருசா தெரியாது. பட் அந்த இன்னட்டென்ஷனும் இம்பல்சிவிட்டியும் தான் வந்துட்டு வயசாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னட்டென்ஷன்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. இன்னொன்று இம்பல்சிவிட்டினா முன் யோசனை எல்லாம் டக்குன்னு சில விஷயங்களை செஞ்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஸோ இதான் அவங்க கான்சியஸா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போனாலே அவருக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா அவருக்கு அந்த ப்ராப்ளம் முன்னாடி தெரியும், அதே அவர் கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இப்ப போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வை இஸ் பிகமிங் சக்சஸ்ஃபுல். 28 முறை ஒலிம்பிக்ஸ் பதக்கம் வென்ற அமெரிக்காவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்தில் நடித்த புகழ்பெற்ற நடிகர் ஜானி டெப் என ஏராளமான பிரபலங்களுக்கு ADHD பாதிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.